மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. 2 நாளாக ஃபுல்லாக நியூஸ் ஃபுல்லாக பரபரப்பாக ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது யார் உண்மையான குதிரவேதை பேசினது, யாருங்க கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. 1000 கோடி ப்ராஜெக்ட்டுங்காங்க. அதாவது 20 எம்எல்ஏக்களை மட்டும்தான் கவுக்கணுமா. அது எப்படின்னா எங்கே ட்ரிகர் ஆச்சு, யாருக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 3 மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எக்ஸ் மினிஸ்டர் நான் சொல்கிறேன், அது யாருன்னு சொல்கிறேன். எப்படி யாருக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா, உதயநிதி அவர்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிகர் ஆகிருக்கு. அதாவது அன்னைக்கு விஜய் அவர்கள் இப்படி கையை வச்சுட்டு எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னாது ஞாபகம் இருக்குங்களா? அன்னைக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. அன்னைக்கு வீட்லேயும் ட்ரிகர் ஸ்டாலின் அவர்களுக்கு, இங்கே சட்டசபையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு ஃபுல் ட்ரிகராக இருக்குது. அப்போ தான் முடிவெடுத்தாங்க. எப்படின்னா என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, கூட்டணி கட்சிகள் போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகளை திரும்பியும் கூட்டிகிட்டு வர முடியாது. கூட்டணி கட்சிகளை கூட்டிகிட்டு வர முடியாது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி ராஜினாமா. ஸோ ஒரே வழி இந்த இதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சாலுமே கூட்டணி கட்சிகளும் வேணும். ஸோ அவங்களும் இல்லை. யாருமே இல்லாத பட்சத்தில் ஆட்சிக்கு வைக்கிறதுக்கு இந்த ஒரே வழி என்ன தெரியுங்களா? சட்டசபையில் சபாநாயகர் வந்து கேட்பாரு, 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ சப்போஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா, அந்த கவுண்டிங்லாம் வச்சாங்க ஞாபகம் இருக்குங்களா? 118 வந்து நிரூபிக்கணுன்ட்டு. அதே மாதிரி கேட்பாங்க. அந்த டைமில் யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 20 பேர்த்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் ஆல்ரெடி ஒரு 10 to 15 பேர்த்துக்கிட்ட டீலிங்கே பேசி முடிச்சிருக்காங்க. பட் அந்த 10 to 15 பேர் யாருன்ட்டு இன்னும் வெளியே வரல. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சப்போ நடவடிக்கை எடுப்பாங்க. பட் ஒரே ஒரு ஊத்தங்கரையை சேர்ந்த எம்எல்ஏ இளையராஜான்னு நினைக்கிறேன், அவர் போயிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. உள்ள ஃபஸ்ட்டு ஐபிடிஎஸ் ஓனர் அந்த நண்பரை தான் தூக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த நண்பரை தூக்கின உடனே அவர் வந்து ஒரு 2 பேர்த்த கை காட்டியிருக்காரு. உள்ளே வச்சு முக்கியதுவாக போல. அவர் கை காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் கேங்கு. அந்த கரூர் கேங்கில் சக்தி மிஸ் தான் அந்த ஓனருமே தூக்கியிருக்காங்க. பிடிச்சி ஒரு 6 பேர்த்த கிட்டத்தட்ட உதவியிருக்காங்க. மேலேன்னு போகும்போது யாருட்டா மேலே இருக்காங்கன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பியுமே இதில் வந்து இருக்காதுன்ட்டு நேற்றே நியூஸ் வந்துருச்சு. உடனே அந்த தம்பியை தேடி போனால் தம்பி தலைமதுவு ஆல்ரெடி ஒரு கேஸில் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ்லேயும் சிக்கியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இதுக்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்பட்டது செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ உடனே தீவிரமாக செந்தில் பாலாஜி அவர்களை போலீஸ் தேடிட்டு இருக்குங்க. இது என்னப்பா, இதெல்லாம் ஒரு கேஸா? இதெல்லாம் சப்ப கேஸுப்பா. அவர் உடனே எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, யாரோ அவங்கள பேசிட்டு போதாங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா தான் என்னங்க ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் ஆகுது. இது ஒரு சப்ப கேஸ் தான். ஆனாலும் இந்த கேஸுக்கு தலைவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா அப்படியே ஒரு கேஸாக எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள கேஸ் இருக்குது 400 கோடிக்கு. அப்புறம் என்னது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின கேஸ் இருக்குது. அப்புறம் டாஸ்மாக் கேஸ் இருக்குது, கரூர் கேஸ் இருக்குது. சிபிஐ விசாரணையெல்லாம் வச்சு சேர்ந்து எடுத்தாங்கன்னா ஒரு கேஸாக, அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகணும். சரிங்களா? நான் கிளியராக சொல்கிறேன், உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி வேணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு வழி கிடச்சிருக்கு. அதனால தான் உள்ளே கொண்டு போகிறதுக்கான வழியை பார்த்துட்ருக்காங்க. சரி, இதில் 3 எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் தலையிட்டிருக்காங்கன்னு இல்லையா? அந்த 3 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு தலைவர் ஸ்னேக் நம்ம சேகர் பாபு அவர்கள் தான். அடுத்து ஏவா வேலு அவர்கள். 3வது செந்தில் பாலாஜி அவர்கள். இது செந்தில் பாலாஜி அவர்களும் ஏவா வேலு அவர்களும் செகண்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்னேக் பாபு அவர்கள் தான். அவர் தான் தலைவர். வந்து வேலை என்ன தெரியுங்களா? அவருக்கு வந்து ஆல்ரெடி உளவுத்துறையில் அப்புறம் உள்ள எல்லாம் நிறைய ஆள் இருக்குது. அவரோட வேலை என்ன பண்ணியிருக்காருன்னா, உளவுத்துறையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சவரெலாம் இருக்காங்க இல்லையா? ஏதாவது ஆட்சியமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள வச்சு ஒரு பேச்சுவார்த்தை என்ன பேசியிருக்காருன்னா, எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் காசு விஷயத்தில் வீக்காக இருக்காங்க, இன்னொன்று அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன, யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க, யாருக்கெல்லாம் எவ்வளோ கடன் இருக்குது, இந்த விவரத்தை எல்லாத்தையுமே உளவுத்துறை மூலமாக எடுத்தது சேகர் பாபுவோட வேலை. அந்த லிஸ்ட்டை வந்து இந்த 2 கேங்குக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபண்டிங் வந்து
ஏவா வேலு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் தான் ஃபண்டிங்காம். ஸோ அங்கே கொடுத்த உடனே அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களோட ஆட்கள் இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி கரூர் கேங்கு அந்த கரூரில் பணகுடோனு அந்த மேட்டரெல்லாம் போயிடுச்சு இல்லையா, அந்த மேட்டரெல்லாம் போயிடும் போது இந்த மேட்டரும் வந்திருக்கு. பணங்குடோன் மேட்டரெல்லாம் ஏவா வேலு அவர்களது, இப்போ கரூர் கேங்கு செந்தில் பாலாஜி அவர்களது, எல்லாமே சேர்ந்து தான் இந்த வேலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தையிலேயே நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் 3 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. 2 பேர் மெயினாக சம்மந்தப்பட்டிருக்காது. தலைவர் ஜெயிஸ்ட்டு அந்த ஸ்னேக் பாபு லைட்டாக மேலாக வேலை செஞ்சுட்டு அபேஸ் ஆகிட்டார், கிளம்பிட்டார். மெயினாக ஏவா வேலு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏவா வேலு அவர்கள் ஆல்ரெடி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ்லாம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போதைக்கு தலைமறைவாக தாங்க இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்களாம். கரண்ட் எம்எல்ஏ வேறு, தலைவர் எங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்காருன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் வெளியே வந்தாது அப்படின்னா உண்மைகள்லாம் அப்படியே சும்மா புட்டு வைப்பாங்க. ஏன்னா தலைவர் அவ்வளோவா அடி தாங்க மாட்டார். ஆல்ரெடி சிபிஐ விசாரணை, அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு விசாரணையும் போயிட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு 400 நாட்களுக்கு மேலே ஜெயிலெல்லாம் அவரோட வாழ்க்கையை வந்து கழிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பொறுப்பாக பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். அப்படி அப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஏடிஎம்கேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாரையாக டிவிகேக்கு வந்துகிட்டே இருக்காங்க. உடனே எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, என்னப்பா டிவிகே என்ன புது வாஷிங் மிஷினா, அப்படியே பழைய கேஸஸ் ஃபைல் இருக்கிறவங்களாம் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்தால் நீங்கள் எப்படி நல்லதாக பண்ணி விட்டுருவீங்களா, எப்படி திமுகவில் போய் சேர்ந்தா விட்டுருவாங்க, பிஜேபியிலலாம் போயிட்டு சேர்ந்தா வாஷிங் மிஷின் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதே போல் டிவிகளையும் பண்ணிகிட்ருக்கீங்களான்ட்டு எக்கச்சக்கமான பேர் கேள்வி எழுப்புறாங்க. உங்களோட கேள்வி நியாயமானது தான். ஆனால் என்னோட ஒரு கருத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போது விஜய் ஆரம்பத்துலேருந்தே ஒரே விஷயத்தை தான் முன்னெடுத்துட்ருக்காரு. ஒரு போட்டி டிவிகே விசஸ் டிஎம்கே தான். இதில் 3ஆவதாக இருக்கிற கட்சியை கண்டுக்கவே கூடாதுன்னு தான் அதோட இது. சரி, இப்போ ஒருத்தங்களாக தூக்கிட்டே தான் வராங்க. கிட்டத்தட்ட யார் இன்றைக்கி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கர் 2 பேருமே அவர்களோட ஆதரவாளர்களோட சேர்ந்து வந்து கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. அது ஆல்ரெடி குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு தான் சொல்லுவாங்க விஜயபாஸ்கர் அவர்களை. ஏன்னா குட்கா கேஸில் ஆல்ரெடி அவர் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. சும்மா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் சும்மா கிடையாது. எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. சப்போஸ் அவருமே கட்சி விட்டு வந்தாருன்னா அவர் மேலேயுமே கேஸ் இருக்குது, சொத்து குவிப்பு கேஸ் இருக்குது, ஒருத்தங்க மேலேயுமே கேஸ் இருக்குது. ஸோ டிவிகேக்குள்ளே வரும்போது கேசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை கிளியராக இவங்க ஃபாலோ பண்ணி அந்த கேசஸை ப்ராப்பராக கொண்டு போகணும். டிவிகே வந்துட்டாங்களே, நம்ம கட்சி ஆட்கள் தானே, அவங்களெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு விஜய் அவர்கள் நினச்சிடக்கூடாது. இன்னொன்று, ஐயோ அந்த கட்சிக்கு போனால் நம்மளெல்லாம் விட்டுருவாங்கன்ட்டு வரவங்களும் நினச்சிடக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா மக்கள் டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேணாம் தான் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிடாத ஒரு ஓட் பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆஸ் ஏ டிவிகே சப்போர்ட்டராக டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ அடிப்பீங்க எடுப்பீங்கன்னு தெரியும், ஆனால் அவ்வளோ அடிப்பீங்கன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடிச்சிருக்கீங்களா, சந்தோஷம். ஆனால் உங்களை நம்பி மக்கள் வந்திருக்காங்க. ஸோ நம்பிக்கை மட்டும் வீண் விட்டுறாதீங்க. நிறைய இடத்துல நிறைய கேசஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வேறு 2 நாளைக்கு முன்னாடி ஆணவ கொலைன்றாங்க, அது ஒரு சிலர் வந்து தூக்கு மாட்டிட்டு செத்துட்டாங்கன்றாங்க. ரியலாகவே அது என்ன இதில் போயிட்டுருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் தகுக்கவும். நிறைய இடத்துல இன்னமும் இந்த குட்கா, பான் மசாலா, ஹான்ஸு புழக்கத்தில் தான்ப்பா இருக்குது சார், புழக்கத்தில் தான் இருக்குது. நான் கண் கூட பார்க்குறேன் சார். எதை பார்க்கணும் இல்லையா, ஹான்ஸை நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்குறேன். நிறைய பேர் அதை போடுறத வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே ஒரு டெய்லியும் ஒரு டைம் 2 டைம் யாரோ ஒன்று போடுறத பார்த்துறதானே. ஏன்னா நான் கடை வச்சுருக்கேன், மளிகை கடை கிடையாது, நான் கடை வச்சுருக்கேன், நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கிடைக்காத கஸ்டமரோ இல்லை ரோட்டில் போகிறவங்களோ எங்கேயோ ஒன்று யாரையோ ஒன்று பார்க்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் அதெல்லாம் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி விட்டிங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த சட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கப்படணும். 18 இயர்ஸ்க்கு கீழே வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் அப்பா அம்மாவை ஜெயிலில் வைக்கிறேன், அப்பாவை தான் பேரண்ட்ஸை ஜெயிலில் வைக்க தான் ஃபைன் அதிகமாக போடுறாங்க, அதெல்லாம் ஓகே. அப்புறம் இந்த இதுவும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த ஆணவ படுகொலைக்கு, அப்புறம் இந்த குட்கா அதான் அந்த போதைப் பொருட்களுக்கு,
அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லஞ்சம் அதுவுமே நிறைய இடத்துல ஒழிஞ்சிருச்சுன்றாங்க. பட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் லஞ்சத்தை ஒரேடியாக ஒழிச்சிட முடியாது. அதையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. உங்களை நம்பி தான் மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. மக்களை கைவிட்டுறாதீங்கப்பா, மக்களை கைவிட்டுறாதீங்க. அப்புறம் எம்எல்ஏக்களே, மக்கள் ஓட்டு போட்டது உங்களுக்கு இல்லை, அது நல்லா தெரியும். நிறைய பேர் 1 லட்சம் 2 லட்சம் தான் செலவு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஏரியாவுக்கு கூட போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான்லாம் வந்து எங்கள் ஊர் எம்எல்ஏவை நான் நேரில் பார்க்கல, சரிங்களா? அவரோட இப்போ எங்கே அங்கே போதாது இங்கே போதாதுன்னு நான் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ போடுவாங்க, பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து கேன் வாஷ் பண்ணதோ இல்லை நான் நம்ம கடைக்கு வந்து கேன் வாஷ் பண்ணதோ நான் பார்க்க கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஓட்டு போட்டதுக்கும் காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ அதே தான் எல்லாத்துக்கும் நான் அதே தான் சொல்லிக்கிறேன். உங்களை நம்பி விஜய் அவர்கள் தான் உங்களை நிற்க வச்சுருக்காரு. ஸோ விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. உங்களை நம்பி தான் அவர் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, என்ன தான் பேதம் பேசினாலும் உங்களுக்கு 100 கோடியே தரேன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரிசைன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. வேற ஒரு ஆளை போட்டு நிற்க வச்சு வின் பண்ணி விட்டுருவாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கவுத்து திரும்பி 6 மாதம் கழித்து ரீஎலெக்ஷன் வைக்கணுன்றது தான் அவங்களோட பிளானு. ஸோ அந்த மாதிரி வேலையை மட்டும் தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னொன்று, அந்த நம்ம புதுசாக வந்து டிவிகேல இணையிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், வரவங்க பியூராக இருந்துட்டு போங்க. டிவிகே வந்து எந்த ஒரு தவறான வேக்கும் யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த கட்சி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோமா, ப்ராப்பராக இருந்தோமா அப்படின்னு இருக்கணும். டிவிகேவோட மானத்தை வாங்குற மாதிரியோ விஜயவாதிகளுக்கு தவறான பேரை வாங்கி தர மாதிரியோ எந்த ஒரு இதையும் பண்ணாதீங்க. ஒரு கரூருக்கு ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் போகிறாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தலைவரை உள்ளே தூக்கி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டுருக்கா. அப்படியா உள்ளே தூக்கி வச்சுட்டு போனால் ரொம்ப சந்தோஷம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப், சரிங்களா? அதுதான் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.